இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு கோழிக்கறி தான் சமைச்சு காட்ட போகிறேன். இப்போ இந்த கோழிக்கறிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதோட திக்கான தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். 4-5 பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன். அதோட தாளிக்கிறதுக்கு 3 பிரியாணியில் 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, அடுத்தது கறிக்கு தேவையான 3 மேசக்கரண்டி மிளகாய்த்தூள். இது நான் வீட்டிலேயே அரைச்சது. நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் வீடியோவில். தேவையான ஆட்கள் போய் பார்த்து கொள்ளலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மற்றது 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 சின்ன தக்காளி எடுத்திருக்கிறேன். இந்த தக்காளியும் இறைச்சிக்கு ஒருத்தரும் பெருசாக போடுறதில்லை. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை தக்காளி போட்டு சமைச்சு பாருங்கோ, நல்ல டேஸ்டாக இருக்கும். இவ்வளவும் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இனி நான் சமைக்கிறதுக்கு இந்த கோழி தான் எடுத்திருக்கிறேன். வெளிநாடுகளில் இருக்கிற ஆட்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தோலோட தான் இந்த கோழி இருக்கும். நான் இந்த தோலை உரிச்சிட்டு தான் எப்பவும் சமைப்பேன். சில பேர் தோலோட சேர்த்து சமைப்பினோம். இது 1.5 கிலோ கோழி. இனி இதை வெட்டி எடுத்துட்டு காட்டுறேன். இப்போ இறைச்சியை வெட்டி எடுத்துட்டேன். இனி இதோட எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூள் போடுறேன். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போடுறேன். கொஞ்சமாக உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வைப்போம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பொலிறச்சி ஊறட்டும். அடுப்பில் ஒரு சட்டி வச்சிருக்கிறேன். சட்டி சூடேறின பிறகு இப்போ இதுக்குள்ள கொஞ்சமாக எண்ணெய் விடுகிறேன். எண்ணெய் சூடானதும் அதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கிற கடுகு, பட்டை, கிராம்பு, பிரியாணியில் எல்லாத்தையும் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கடுகு வெடிச்சா பிறகு வெட்டின வெங்காயம், அதோட பெருஞ்சீரகத்தையும் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு வடிவா ஒருக்கா வதக்கி விடுவோம். இப்போ இந்த மாதிரி வதங்கினா பிறகு இனி தக்காளி பழத்தை நல்லா சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். இதையும் இதோட சேர்த்து வதக்குவோம். இப்போ இந்த மாதிரி நாங்கள் தக்காளி பழம் சேர்த்த பிறகு சமைக்க கறி நல்லா திக்காகவும் நல்ல டேஸ்டாகவும் வரும். இப்போ இந்த மாதிரி எல்லாம் வதங்கி வந்த பிறகு இறைச்சியை சேர்க்கிறேன். சேர்த்துட்டு வடிவா ஒருக்கா கலந்து விடுவோம். நான் முதலே இறைச்சிக்கு உப்பு போட்டு கலந்து விட்டேன். நான் பிறகு பார்த்து உப்பு காணாடி சேர்ப்போம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 தொடக்கம் 10 நிமிஷம் அவிய விடுவோம். இப்போ திறந்து பார்ப்போம். ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். விட்டுட்டு நான் உப்பு இன்னும் கொஞ்சம் போடுறேன். அதோட மிளகாய்த்தூளையும் சேர்த்து போட்டு அவிய விடுவோம். அதோட திக்கான தேங்காய் பாலையும் இதோட விடுகிறேன். உங்களுக்கு பால் வேண்டாமண்டா விடாமலும் சமைக்கலாம். இனி அடுப்பை குறைச்சி விட்டுட்டு திருப்பவும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அவிய விடுவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டு திரும்ப ஒருக்கா வடிவா கிளந்து விட்டுட்டு
உப்பெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நல்ல எண்ணெய் பிறந்து நல்லா வந்திருக்குது. இந்த கட்டத்தில் நான் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன். கறி இறக்குற நேரம் போட்டால் இந்த கறி வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். இனி திரும்பவும் மூடி போட்டு 2 நிமிஷம் மூடி வைப்போம். எனக்கு இந்த அளவு திக்காக இருந்தால் காணும். இனி நான் இதை இறக்குறேன். இப்போ நல்ல சூப்பரான கோழி இறைச்சி சமைச்சு முடிஞ்சுது. இந்த மாதிரி நீங்களும் தக்காளி சேர்த்து சமைச்சு பாருங்கோ, நல்லா டேஸ்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.